ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்துட்டு இருந்த அந்த உறவு உங்களை தேடி வர துடிச்சிட்டு இருக்கு. அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடக ராசிக்காரங்க வாழ்க்கை உணர்வுகளால் தான் ஓடும். வெளியில் கடினமாக தெரிஞ்சாலுமே ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே குழந்த மனசு அவங்களுக்கு. அன்பு கிடைச்சா உயிரையே கொடுத்துருவாங்க. கடக ராசிக்காரங்க உறவுகளை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தரை மனசுக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியே போக ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லலாம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் யாருக்காகவுமே மேடையில் நின்னதில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே எத்தனையோ போர்களை தனியாக நடத்தியிருக்கீங்க. முன்னாடி வந்த உறவுகள் உங்களை அன்பை புரிஞ்சுக்கலை, உங்களுடைய கவனத்தை பாசம்னு நினைக்கல, அதிகமாக அக்கறை காட்டுறான்னு தவறாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கடக ராசிக்காரங்க அப்படி தான். அவங்க அன்பு அப்படிங்கிறது அளவோடு வராது, ஆழமாக தான் வரும். இப்போது கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த சில காலமாகவே மனசு ரொம்பவே சோர்வடைகிற நேரம்னு சொல்லலாம். உறவுன்னு நம்பினது பரிசோதனையாக மாறி கண்ணீராக முடிஞ்சிருச்சு. ஆனால் வாழ்க்கை உங்களை இன்னைக்கு இங்கே நிறுத்த வரல. நீங்கள் விழுந்தாலுமே உங்களுடைய நல்ல குணம் உங்களை மீண்டுமே எழுப்பியிருக்கு. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே எண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. யாருக்கும் சொல்லாமல் உதவி செஞ்சுருப்பீங்க. யாரோ ஒருத்தருக்காக உங்களுடைய தேவையை தள்ளி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே எப்போவுமே வீண் போகலை. அதுதான் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவாக திரும்ப வர தயாராகுது. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு அப்படின்னாலே வீடு போல பாதுகாப்பு, நம்பிக்கை, நிம்மதி எல்லாமே. அந்த மாதிரி ஒரு உறவு தான் இப்போ உன்னை தேடி வருது. நீ தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உறவு உங்களை சோதிக்க வராது, உங்களை சாந்தப்படுத்த தான் வரும். நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்களை புரிஞ்சுக்கிற மனசாக இருக்கும். முன்னாடி நீங்கள் எவ்வளவு தடவை நம்ம அன்பு போதும்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் இப்போது வாழ்க்கை சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உனக்கு கிடைக்கிறது உனக்கு உரியது அப்படின்னு. கடக ராசிக்காரங்க நீங்கள் கடந்து காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அதுதான் உங்களுக்கு பெரிய தொடக்கமாக இருக்க போகுது. அந்த தொடக்கத்தில் இருந்து உங்களோட லைஃபே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அதை நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்பொழுதுமே மறைஞ்சே இருக்கும். நீங்கள் எவ்வளவு வலிக்குள்ளே இருந்தாலுமே அதை வெளியே காட்டவே மாட்டீங்க. சிரிப்புக்குள்ளே மறைச்சி வச்சிருவீங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க நீங்கள் எப்போவுமே சரிதான்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு வார்த்தை ஒழுகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, என்னை யாராவது உண்மையாக புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்ட்டு. முன்னாடி வந்த உறவுகள் உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனம்னு நினச்சாங்க. உங்களுடைய பொறுமையை உங்களுடைய மௌனத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பல தடவை உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு முறையுமே உங்கள் மனசு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் எழுந்திருக்கு. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு மனசு நிம்மதி தரக்கூடிய உறவுக்கான கதவு திறக்க போகுது. இது திடீர் சந்தோஷம் இல்லை, நிலையான சந்தோஷம்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை காத்திருக்குது. என்ன அப்படின்னா, யாருக்காகவும் கணக்கு பார்க்காம அன்பு கொடுத்துருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பலம்னு சொல்லலாம். இந்த தடவை வரப்போகிற உறவு உங்களை எப்பொழுதுமே சோர்வடைய வைக்காது. உங்களுடைய மனசை சோர்ந்து இருக்கும் நாட்களில் உங்களை இழுத்து நிற்க வைக்கக்கூடிய உறவாக தான் இருக்க போகுது. கடக ராசிக்காரங்க உறவில் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கையை விட்டால் உலகமே வெறுமையாக தோன்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் வாழ்க்கை இப்போது உங்களை ஏமாற்றாமல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உறவு உங்களுடைய கடந்த காலத்தை உங்களுடைய மீது சுமத்தாமல் நீங்கள் இப்படி தான்னு குறை சொல்லாது, நீங்கள் இப்படி தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகுது. முன்னாடி நீங்கள் எவ்வளவு தனிமையாக சுமந்திருக்கீங்க அது எல்லாமே இப்போ உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே நிம்மதியாக மாறப்போகுது. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு வந்துச்சு அப்படின்னா அது குடும்பம் போல் ஆகும். அது தற்காலிகமாக இருக்காது. நீ இது வரைக்கும் யாருக்காகவுமே உன்னை இழந்திருக்க. இப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை மீண்டுமே உங்ககிட்ட திருப்பி கொடுக்க போகுது. இப்போது இந்த காலகட்டத்தில் உன்னுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். எது சரி எது தவறுன்னு புரியும். அதுதான் உன்னுடைய எதிர்கால உறவுக்கான அடிப்படைன்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்த உறவு உன்னை தேடி வர துடிக்குது. அது மெதுவாக வரும், ஆனால் ஆழமாக வரும். அப்படி வர்றதுனால உங்களுடைய லைஃப்பில் ரொம்பவே சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருந்துகிட்டே இருப்பீங்க. எது பண்ணினாலும் பயம் இல்லாமல் மன திருப்தியோடு பண்ண ஆரம்பிப்பீங்க. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில்
உறவு அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறும் சொல் கிடையாது. அது ஒரு சுவாசம் மாதிரி. அது இல்லாம நீங்க சரியா இயங்கவே முடியாது. ஆனா, அந்த உறவையே உனக்கு வலியா மாற்றுனாங்க. நீ கொடுத்த அன்புக்கு சந்தேகத்த திருப்பி கொடுத்தாங்க. நீங்க செஞ்ச தியாகத்துக்கு உங்களுக்கு மௌனம் தான் பதிலா வந்துச்சு. அதனால தான் நீங்க இப்போ யாரையுமே சீக்கிரமா நம்பவே மாட்டீங்க. சிரிச்சாலும் மனசுக்குள்ள ஒரு தடுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த தடுப்பு அப்படிங்கிறது உடையிற நேரம் வந்துருச்சு. இப்போ வர்றது கடக ராசிக்கு மனசு மீண்டும் திறக்கக்கூடிய காலம் தான். இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போற உறவு உங்கள மாற்ற முயற்சி செய்யாது. உங்களுடைய மனசுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க பேசாம இருந்தாலும் உங்களுடைய முகத்த பார்த்தாலே உங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் இந்த தடவ வருவாரு. முன்னாடி நீ எவ்வளவு தடவ உன்னை யாருக்குமே விளக்க முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அது அவசியமா இப்ப இருக்கவே இருக்காது. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்பிக்கை அப்படிங்கிறதும் முக்கியம். அந்த அடிப்படையில தான் அந்த உறவு கண்டிப்பா உங்களுக்கு அமையப் போகுது. இந்த உறவு உங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். உங்களுடைய திறமைய மதிக்கும். உங்களுடைய அமைதியையும், உங்களுடைய பொறுப்பையும் பலம் மாதிரி பார்ப்பாங்க. நீங்க இதுவரைக்கும் பிறருக்காக வாழ்ந்திருந்தீங்க. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்காக கொஞ்சம் வாழ சொல்லுது. இந்த மாற்றம் தான் ஒரே நாள்ல நடக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதிய கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில உறவு மட்டும் இல்ல, மனநிலைமையும் உறுதியாகும். அதனால தான் மற்ற விஷயங்களும் சரியாகும். நீங்க முன்பு அனுபவிச்ச ஒவ்வொரு வழியும் இப்போ உனக்கு ஞானமா மாறுது. அந்த ஞானம் தான் உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகவே விடாது. கடக ராசிக்காரங்க, நீங்க காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது தாமதமா வந்தாலும் உங்க வாழ்க்கையில நிலையான தடம் பதிக்கக்கூடியதா தான் கண்டிப்பா இருக்கும். கடக ராசிக்காரங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில உங்க மனசு 2 உலகத்துக்கு நடுவேல தான் இருந்துட்டே இருக்கும். ஒண்ணு கடந்த காலம், இன்னொன்னு எதிர்காலம். நிகழ்காலத்துல நீங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கவே இல்ல. முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்னும் மனசுக்குள்ள மௌனமா பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மௌனத்த நீங்க யாருக்காகவுமே காட்டல. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது அதை எல்லாத்தையுமே பார்க்குது. உங்களுடைய கண்ணீர் எதுக்குமே வீணா போகல. ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல கடக ராசிக்காரங்களுக்கு மனசு சுத்தமாகிற காலம். பழைய நினைவுகள் அப்படிங்கிறது மெதுவாக தளர்ந்துட்டே இருக்கும். இந்த மாற்றத்துக்கு காரணம் நீ தான். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உன்னை பயப்பட வைக்காது. உங்களுடைய கடந்த காலத்தை மூச்சு முடிச்சு வைக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த உறவு உங்கள் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றின மாதிரி இருக்கும். அமைதி, வெளிச்சம், நிம்மதி, தூக்கம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வரும்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க உறவில் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சு வாழ்க்கை முழுசாக போவாங்க. அந்த அளவுக்கு தகுதியான உறவு தான் இப்போ வருது. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தடவை உங்களை குறை சொல்லியிருக்கீங்க. அந்த பழக்கம் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது உங்களை மன்னிக்க ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய உண்மையான விடுதலைன்னு சொல்லலாம். கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு வந்த பிறகு நீங்கள் மாற மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய பயம் இருந்துச்சோ அந்த பயம் எல்லாமே கண்டிப்பாக தளர்ந்து போகுது. நீங்கள் இப்போது அன்பை பயந்து தள்ளி வைக்க மாட்டீங்க. அன்பை நம்ப தயாராகுவீங்க. கடக ராசிக்காரங்க, நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது உங்களை சுமையாக மாற்றாது. இன்னுமே ரொம்பவே இலகுவாக மாற்றப்போகுது. அதனால தான் கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு வந்தாவே அது வாழ்க்கையோட மையமாக ஆகிருது. அதனால தான் நீங்கள் தவறான இடத்துல உங்களுடைய மனசை வைக்க விரும்பவே மாட்டீங்க. முன்னாடி நீங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாமே உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாது. அதுதான் உங்களுடைய சக்தி. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு உறவை உறுதி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இது தற்காலிக சந்தோஷம் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் யாருக்காகவுமே உங்களுடைய தேவைகளை பின்னால் தள்ளி இருக்க மாட்டீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உனக்கான உரிமை தான் இது அப்படின்னு சொல்லுது. அந்த உரிமையை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ரொம்பவே வெளிச்சம் கண்டிப்பாக பிரகாசிக்க போகுது. இந்த உறவு என்றைக்குமே உங்களை குறை சொல்லாது. என்றைக்குமே உங்களை நிறைவு தான் செய்யும். நீங்கள் பேசாத நேரத்தில் கூட உங்களுக்கான மதிப்பு கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து குறையாது. அன்பு கிடைச்சிது அப்படின்னா அதை காப்பாற்ற எல்லா முயற்சியும் செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். அந்த முயற்சி இந்த தடவை எப்பொழுதுமே உங்களுக்கு வீணாக போகாது.
உங்களுடைய வாழ்க்கையில் இனி பயம் குறைஞ்சு நம்பிக்கை அப்படிங்கிறது கூடும். நீங்கள் எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.